Hello பசங்களா, welcome to Xylem CBSE channel. Yes, எப்படி இருக்கீங்க? நம்ம 12th class எல்லாம் நல்லா போகுதா? Chemistry chapters எல்லாம் நல்லா போகுதா? First chapter solution தானே, solutions, then electrochemistry, kinetics. So first எடுத்த உடனே physical chemistry ஓட chapters தான் நமக்கு இருக்கு நம்ம NCERT textbookல. Physical chemistry னு சொன்னாலே நியூமெரிக்கல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரி क्वेश्चंस இருப்பாங்க, ஆனா அதை விட டாமினேட்டிங்கா நியூமெரிக்கல் பேஸ்டு क्वेश्चंस ப்ராப்ளம்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றது, அதுல வந்து குரூஷியலான ஒரு கான்செப்ட், குரூஷியலான ஒரு இன்கிரீடியன்ட் வந்து ஃபார்முலாஸ். ஸோ அதனால இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்னா 12th கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இந்த 3 சாப்டர்லையும் இருக்கிற மொத்த ஃபார்முலாஸையும் இந்த ஒரு டிஸ்கஷன்ல நாம பார்க்க போறோம். ஓகே, படிக்க போறோம். அண்ட் அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, நீங்க தியரி படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு நேரடியா அதோட நியூமெரிக்கல்ஸை வந்து டக்குன்னு பண்ண முடியும். எஸ், போலாமா அப்போ செஷனுக்கு? ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பார்த்து இனிமேல் பயப்பட தேவையில்லை, அதுக்கு உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு தான் இந்த செஷன். ஓகே பசங்களா, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்துச்சுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிஸ்கஷன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைம்ல இந்த த்ரூ அவுட் த இயர், ஓகே, நாட் ஜஸ்ட் த பிகினிங், த்ரூ அவுட் த இயர் உங்க கூடவே இருந்து போர்டு எக்ஸாம் அன்னைக்கு வரைக்கும் உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு தான் சைலத்தோட இந்த சேனல். அதில் நாங்கள் எல்லாரும் இருக்கோம். ஸோ வெல்கம் டு த செஷன் பசங்களா. எஸ், ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெடியா? எஸ், சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க டு கெட் த மோர் டீடைல்ஸ். ஸோ நம்ம டிஸ்கஷன் இஸ் based on 3 chapters mainly. Solution இருக்கு, electrochemistry இருக்கு, chemical kinetics இருக்கு. கரெக்டா? So first of all we'll start with the solution chapter. Solution chapterல நியூமெரிக்கல்ஸ் அல்லாட்டி ஃபார்முலாஸ் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல ஆரம்பிக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்னா என்ன, கான்சன்ட்ரேஷன்னா என்ன, ஒரு சொல்யூஷன்ல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் இருக்காங்க, த அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் present in a given amount of solvent or solution அப்படின்னு சொல்றது தான் கான்சன்ட்ரேஷன். இந்த கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு விதவிதமான ஸ்டைல் இருக்கு. அதுல மொலாலிட்டினா கேபிட்டல் எம், மொலாலிட்டினா ஸ்மால் எம், மாஸ் பர்சன்டேஜ்னா W/W பர்சன்டேஜ். கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ பசங்களா, மொலாரிட்டினா என்ன? மொலாரிட்டி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். அதான், அவ்வளவுதான். வாட் இஸ் மொலாலிட்டி ஸ்மால் எம்? மொலாலிட்டி ஸ்மால் எம்னா என்ன? இப்போ இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை வந்து WB/MB ன்னு எழுதலாம்ல. வாட் இஸ் தட்? சார், திஸ் இஸ் weight of the solute divided by molar weight of the solute. அதுதானே நம்பர் ஆஃப் மோல்ஸ். அண்ட் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் ml இருந்தா என்ன பண்ணுவேன், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ml இருந்தா டிவைடட் பை 1000 பண்ணும்போது அந்த 1000 மேல போகும். ஸோ இப்படியெல்லாம் இந்த ஃபார்முலாவை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி மொலாலிட்டி ஸ்மால் எம், சேம் திங், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட். ஆனா இந்த வாட்டி டினாமினேட்டர்ல வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர் கிடையாது, மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம், kilogram in kg. So it can be written as NB வந்து எப்படி எழுதலாம் சார்? NB can be written as WB/MB into weight கிலோகிராமில் இருந்தா என்ன பண்ணணும், weight கிராமில் இருந்தா அதையும் 1000 ஆல டிவைட் பண்ணணும், அப்போ 1000 மேல போகும். மாஸ் பர்சன்டேஜ் W/W பர்சன்டேஜ், மேலையும் வெயிட் கீழையும் வெயிட், மேல வெயிட் ஆஃப் த சொல்யூட், கீழே வெயிட் ஆஃப் த சொல்யூஷன் into 100. ஓகே, weight of the solute divided by weight of the solution. அப்படின்னா weight of solvent plus weight of solute into 100 பண்ணா போதும் பசங்களா. அதான் மாஸ் பர்சன்டேஜ். அடுத்தது நார்மாலிட்டி இஸ் ரெப்ரசென்டட் பை கேபிட்டல் N. மேல நம்பர் ஆஃப் கிராம் equivalents ஆஃப் சொல்யூட், டினாமினேட்டர்ல வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர். நம்பர் ஆஃப் கிராம் equivalents எப்படி கண்டுபிடிக்கிறது? மாஸ் டிவைடட் பை equivalent mass, WB divided by equivalent mass into volume வந்து ml இருந்தா என்ன பண்ணணும், வால்யூம் வந்து ml இருந்தா அதை வந்து 1000 ஆல டிவைட் பண்ணணும், அப்போ 1000 மேல போகும். கரெக்டா? அதான் நார்மாலிட்டியோட எக்ஸ்பிரஷன். மாஸ் பை வால்யூம் கேன் பி ரிட்டன் as W/V பர்சன்டேஜ். பசங்களா, மேல வெயிட் ஆஃப் த சொல்யூட், கீழே வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன்.
weight of the solute gramல volume of the solution ml into 100 பண்ணா போதும் ஓகே. அடுத்தது volume percentage v by v percentage மேல volume of the solute கீழே volume of the solution. கிளியரா? வால்யூம் தானே, 2 ml தான் into 100 பண்ணா போதும் v by v percentage. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போற கான்சன்ட்ரேஷன் டேர்ம். எகெயின் கான்சன்ட்ரேஷன் டேர்ம் இன்னும் முடியல. இம்பார்ட்டண்டான ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தான் மோல் ஃப்ராக்ஷன். மோல் ஃப்ராக்ஷனில் என்ன இருக்குது? மோல் ஃப்ராக்ஷன்னா ஒரு சொல்யூஷனில் எத்தனை கம்போனண்ட் இருக்காங்களோ ஒவ்வொரு கம்போனண்ட்டுக்கும் நம்ம மோல் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மோல் ஃப்ராக்ஷன் ஒரு சொல்யூஷனில் 2 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏயும் இருக்காங்க பியும் இருக்காங்க. அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ கை ஏ can be written as number of moles of A divided by total number of moles. அதே மாதிரி கை B, mole fraction of B can be written as chi B, that is equal to number of moles of B divided by total number of moles. Clear up? And இங்க இன்னொரு விஷயம் ஞாபகத்துல வச்சிருக்கணும், number of moles of A plus number of moles of B is always equal to 1. ஒரு சொல்யூஷன்ல எத்தனை கம்போனன்ட் இருக்காங்களோ, sorry, number of moles இல்ல, it is not like that, it is like this, chi A plus chi B is always equal to 1. ஒரு சொல்யூஷன்ல எத்தனை கம்போனன்ட்ஸ் இருக்காங்களோ அந்த கம்போனன்ட்ஸோட எல்லாம் மோல் ஃப்ராக்ஷனோட சம் எடுத்தா it is equal to 1. Okay, so chi A plus chi B equal to 1, or you can write chi A is equal to 1 minus chi B, or you can say chi B is equal to 1 minus chi A. So ஏதாவது ஒரு கம்போனன்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கிடைச்சா அடுத்த கம்போனன்ட்டோட மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 1ல இருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா போதும். ஓகே பசங்களா, அடுத்தது என்ன இருக்கு? ppm. ppm மீன்ஸ் பார்ட்ஸ் பெர் மில்லியன். இது நீங்க வெயிட் ஆஃப் த கம்போனன்ட் வச்சு சொல்லலாம், வால்யூம் ஆஃப் த கம்போனன்ட் வச்சு சொல்லலாம். பட் த திங் இஸ், எப்படி நீங்க மாஸ் பெர்சன்டேஜ்ல இன்டு 100 பண்ணணும், எப்படி நீங்க வால்யூம் பெர்சன்டேஜ்ல இன்டு 100 பண்ணணும், இங்க இன்டு 10⁻6 பண்ணணும். 100 இல்ல, 100னா 10 ஸ்கொயர் தானே, அங்க 10 ஸ்கொயர், இங்க 10⁻6. ஓகேவா? ஸோ இட் கேன் பி ரிட்டன் ஆஸ் w by w into 10 raised to 6 or v by v into 10⁻6. 10⁻6 is 1 million பசங்களா, அதனால தான் இதுக்கு பேரு parts per million. ஓகே, now solution chapterல என்ன வருது? Henry's law வருது இல்ல? Henry's law எங்க அப்ளை ஆகும்? gaseous solute when dissolved in a liquid solvent. அப்ப நாம அங்க Henry's law யூஸ் பண்ணுவாங்க. According to Henry's law, partial pressure is directly proportional to the amount of concentration of the solute, gaseous solute in the solution. So pressure directly proportional to concentration. அதுதான் இது. So pressure is equal to kH into C. What is kH? பசங்களா, kH is the Henry's constant. Henry's constant. So இங்க ஒரு ரிலேஷன் சொல்லலாம், kH அதிகமா இருந்தா அந்த gaseous componentோட solubility கம்மியா இருக்கும். ஓகே, கிளியர்? ஸோ அதுதான் இங்க ஹென்ரிஸ் லோல சொல்றாங்க. அடுத்தது ரோல்ஸ் லோ. ரோல்ஸ் லோ என்ன சொல்றாங்க? எஸ், ரோல்ஸ் லோ மீன்ஸ் solution which obey the ideal இல்ல, solution which obey. ரோல்ஸ் லோ என்ன சொல்றாங்க? அது ஃபார்முலா மட்டும் பாருங்க. P1 is equal to P1 not chi1. P1 is equal to P1 not chi1. P2 is equal to P2 not chi2. Where P1 P2. P1 means what? P1 is the partial pressure of the component in solution. P2 partial pressure of the other component in solution. அப்போ P1 not என்ன? partial pressure of the component in pure solvent. P1 தனியா இருக்கும்போது அதோட partial pressure தான் P1 not. தனியா இருக்கும்போது P2 ஓட partial pressure தான் P2 not. புரியுதா? ஆனா அது சொல்யூஷன்ல இருக்கும்போது வருது வேல்யூ தான் P1 and P2. கிளியரா? And we know that according to Dalton's law, the sum of the partial pressure will give you the total pressure. So P total is equal to P1 plus P2. So it can be written as PT is equal to P1 not chi1 plus P2 not chi2. இது நமக்கு தெரியும். And we also know that chi1 plus chi2 is equal to 1. So chi1 can be written as 1 minus chi2. இப்போ இதை வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணாலும் நமக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ அதெல்லாமே ரோல்ஸ் லோவோட எக்ஸ்பிரஷன். And the solution which obey Rolle's law always, அதுக்கு பேர் தான் ஐடியல் சொல்யூஷன். கரெக்டா? எஸ். ஸோ அடுத்தது நமக்கு இங்கே நியூமரிக்கல்ஸ் வரது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா colligative property. What do you mean by colligative property? Colligative properties are the properties which depends on the number of the solute particle. Okay, amount of the solute particle. ஆனால் நேச்சரை டிபெண்ட் பண்ணல. Does not depends on the nature. It depends on the number or amount.
ஸோ 4 விதமான கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஸோ அதில் நியூமரிக்கல்ஸ் அதுக்கு நமக்கு தேவையான ஃபார்முலா என்னென்ன பார்க்கலாம். ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரோட ஃபார்முலா பாருங்க என்ன சொல்றாங்க, P0 minus P by P0 is equal to chi2. This is chi2, mole fraction of the solute, or we can write chi b. சில பேர் இப்படி எழுதுவாங்க chi b mole fraction of the solute, that is equal to P0 minus P divided by P0. P0 minus P என்னது? P0 னா என்ன? partial pressure of the pure component. P னா என்ன? partial pressure of the component in the solution. So இந்த difference என்ன காமிக்குது? This difference showing the lowering of vapor pressure when a non-volatile solute is dissolved in the solution. புரியுதா? When a non-volatile solute is dissolved in a solution, the vapor pressure decreases. And the decrease தான் P0 minus P. அப்போ அதான் அந்த டிஃபரன்ஸை நீங்கள் P0 ஆல டிவைட் பண்ணும்போது அது ரிலேட்டிவ் லோவரிங் ஆகுது. மேலே இருக்கிறது லோவரிங் இன் வேப்பர் ப்ரெஷர், டினாமினேட்டரில் பை P0 வரும்போது அது ரிலேட்டிவ் லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். Clear? And that is equal to, that depends on the amount of the solute. That means mole fraction of the solute. Clear? Elevation of boiling point பாருங்க, delta TB னா என்ன? அந்த சேஞ்ச் இன் பாய்லிங் பாயிண்ட். இங்க என்ன சேஞ்ச் ஆகும்? நீங்க நான் volatile solute போட்டா பாய்லிங் பாயிண்ட்ல எலிவேஷனா பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? சோ delta TB is equal to KB into W2 by M2 divided by W1 by 1000 பசங்களா. இங்க KB னா என்ன? மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட், எபிலியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. W2 பசங்களா எப்பவுமே 2 or B solute, A or 1 solvent. அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா ஃப்ரீசிங் பாயிண்ட்ல டிக்ரீஸ் தான் ஆகுது. அதனால தான் இதுக்கு பேரு டிப்ரெஷன். ஸோ டெல்டா TF. இங்க KB இருந்த இடத்துல இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வருது KF. திஸ் இஸ் என்ன சொல்றது, கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். KF இஸ் த கிரையோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட். ஓகே, இல்லாட்டி மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட். KB molar elevation constant, KF molar depression constant. Okay, and formula is more or less similar. Finally, osmotic pressure. உங்களுக்கு ஐடியல் கேஸ் ஃபார்முலா தெரியும்ல, PV is equal to nRT தெரியும்ல, அதேதான் P is equal to N by V RT பசங்களா. இந்த N by V na number of moles by volume, that is molarity. So P is equal to molarity into RT. அதான் இது பாருங்க, அதான் இது pi into V. இங்க பிரஷருக்கு நாம கொடுக்கிற சிம்பல் பை. So the symbol pi is representing the osmotic pressure. நார்மல் ஈக்குவேஷன்ல பிரஷர் P தானே, இங்க அது பை. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், மற்றபடி இது ரெண்டும் சேம். ரெடியா? அண்ட் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் நாம போடுற சொல்யூட் வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூட்டா இருந்தா எப்பவுமே வந்து நாம ஆட் பண்ற அமௌண்ட் அவ்வளவு சொல்யூஷன்ல இருக்காது. Sometimes in solution the particle will undergo association, or sometimes it will undergo dissociation. அசோசியேஷன் நடந்த என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் கம்மி ஆகும், கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்மி ஆகும். டிசோசியேஷன் நடந்த என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் ஜாஸ்தி ஆகும். ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட்டும் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால நம்ம இங்க அசோசியேஷன் டிசோசியேஷன் அப்படின்னு ரெண்டு சினாரியோவை படிக்க போறோம். ஓகே, அசோசியேஷன்ல டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ஃபா இஸ் த டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அண்ட் இது எங்க? அசோசியேஷன்ல அதுக்கான ஃபார்முலா வந்து 1 minus I divided by 1 minus 1 by n பசங்களா. where I is the Van Hoff factor மறந்துடாதீங்க, and n is the number of particle after dissociation. after association. இங்க டிசோசியேஷன்ல என்ன ஆகும்? ஆல்ஃபா டிகிரி ஆஃப் ஆல்ஃபானா என்ன? degree of dissociation, that is equal to I minus 1 divided by n minus 1. So association ku dissociation ku there is a separate formula which connect the alpha and I relationship association லையும் dissociation லையும் எப்படின்னு நாம இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ரெடியா? அடுத்தது நாம என்ன பண்ண போறோம்? இப்போ நான் எலக்ட்ரோலைட்டா இருந்தா, நான் volatile நான் எலக்ட்ரோலைட்டா இருந்தா இந்த வேன் ஹோஃப் ஃபேக்டரோட வேல்யூ எப்பவுமே 1. அப்போ அதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
பட் நம்ம ஆட் பண்ணுறது நான் வாலட்டைல் நான் எலக்ட்ரோலைட் இல்லை, எலக்ட்ரோலைட்டு அப்படின்னா அங்கே அசோசியேஷன் டிசோசியேஷன் மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட அமௌண்ட்டையும் நாம் கண்டுபிடிக்கணும்னா we have to include this Van Hoff factor in the கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட ஃபார்முலாவில் இன்க்ளூட் பண்ணணும். அதான் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்க. ரிலேட்டிவ் லவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரில் ஐ வந்திருக்கு, அதே மாதிரி எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்டில் ஐ வந்திருக்கு, டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்டில் ஐ வந்துருக்கு, ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர்லையும் ஐ வந்திருக்கு. ஸோ வி ஹாவ் என்ன சொல்கிறது, ஒரு எரர் வரக்கூடாது. இந்த ஃபார்முலா, இந்த Van Hoff ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ண இந்த ஃபார்முலாவை நீங்கள் எலக்ட்ரோலைட்டுக்கும் நான் எலக்ட்ரோலைட்டுக்கும் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் எலக்ட்ரோலைட்டை பொறுத்த வரைக்கும் ஐயோட வேல்யூ 1, அப்போ அது இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் எலக்ட்ரோலைட்டில் வந்து ஐயோட வேல்யூ மாறும். கிளியரா? எஸ். அண்ட் ஃபைனலி நம்ம அடுத்த சாப்டருக்கு போகிறோம் பசங்களா. அடுத்த சாப்டர் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் வந்து எலக்ட்ரோடு பொட்டென்ஷியல் ஆஃப் த ஹாஃப் செல் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு கம்ப்ளீட் செல்லோட இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு என்ன வேணும்? நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் வேணும். ஸோ E is equal to E0 minus 2.303 RT divided by NF log concentration of the product by reactant. அந்த product by reactant தான் QCன்னு கொடுத்துருக்கேன், கான்சன்ட்ரேஷன் கோஷன்னு கொடுத்துருக்கேன். கிளியரா பசங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் த இங்கே 0.0592 ஏன் கொடுத்துருக்கேன்னா டெம்பரேச்சர் 298 கெல்வின்ல வரும், அதனால் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே இருக்கிறது, இங்கே இது வந்து இப்படி இருக்கும். E is equal to E0 minus 2.303 RT divided by NF log concentration of product divided by concentration of reactant. இதுதான் ஃபார்முலா, ஆக்சுவல் ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலாவில் 2.303 RT அதே மாதிரி F இந்த வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் 0.0592. ஓகே, கிளியர்? ரெடியா? நெக்ஸ்ட் Faraday's laws of electrolysis. ரெண்டு லோ இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லோ அண்ட் செகண்ட் லோ. எஸ், என்ன சொல்றாங்க? The weight of the substance liberated or deposited is directly proportional to the charge passed through the. So நமக்கு இங்க W directly proportional to Q. W is equal to Z into Q, where Z is the என்னது electrochemical equivalent. Z is the electrochemical equivalent and Q is the IT. So instead of Q we can write W is equal to Z IT. இப்படி எழுதலாம். அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலன்ட் Z is equal to E by F into IT, where E is the equivalent weight, F is the Faraday. equivalent weight na molar weight by valency. ஸோ அப்படியெல்லாம் நம்ம எழுதிட்டே போகலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ். செகண்ட் லோக்கு வரும்போது சேம் கான்செப்ட், பட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே சீரீஸாக வந்து செல்ஸை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்ம ஈக்குவல் அமௌண்ட் சார்ஜ் வந்து டிஃப்ரெண்ட் செல்லில் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஒவ்வொரு செல்லிலையும் டிபாசிட் ஆகிறது வந்து கரஸ்பாண்டிங் டு இட்ஸ் ஈக்குவலன்ட் வெயிட்டாக இருக்கும். ஸோ வி கேன் சிம்பிளி ரைட் எ ரிலேஷன் W1 by W2 equal to E1 by E2. The weight of the substance liberated or deposited in each cell when connected in series and passed an equal amount of charge, it is proportional to its equivalent weight. ஒரு செல்லில் அலுமினியம் டிபாசிட் ஆகுதுன்னா அலுமினியத்தோட ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக தான் அது டிபாசிட் ஆகும். இன்னொரு செல்லில் சோடியம்னா அது சோடியத்தோட ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக தான் டிபாசிட் ஆகும். ஸோ W1 by இப்படியெல்லாம் எழுதலாம். W1 by W2 equals E1 by E2ன்னு எழுதலாம். இல்லாட்டி W1 by E1 is equal to W2 by E2ன்னு எழுதலாம். இதெல்லாமே ஃபாரடேஸோட செகண்ட் லோ. ஓகே, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டக்டன்ஸ் அந்த ரிலேஷன்லாம் தெரியும்ல. கண்டக்டன்ஸ் பாருங்க, conductance G that is equal to 1 by resistance. Resistance oda unit ohm, so conductance oda unit ohm inverse. Ohm inverse can be written as Siemens. And resistance ko resistivity ko there is a formula. R is equal to rho L by A, where R is the resistance, rho is the resistivity, L is the length of the conductor, A is the area of cross section. இதே மாதிரி நமக்கு கண்டக்டிவிட்டி இருக்கு. கண்டக்டிவிட்டி பாருங்க, இங்க இருக்கு கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா. கண்டக்டிவிட்டி கப்பா is equal to conductance into cell constant. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். K kappa, it is called conductivity or specific conductance. G is the conductance. L by A, it is the ratio, and the ratio is called cell constant. Very important formula. அது இங்க கொடுத்திருக்காங்க.
Next, molar conductance lambda m. Molar conductance lambda m is equal to kappa into 1000 divided by molarity. அதே மாதிரி equivalent conductance kappa, equivalent conductance is equal to same formula. ஆனா molarity இருந்த இடத்துல இப்போ என்ன இருக்கு? Normality இருக்கு. அவ்வளவுதான் difference. Then Kohlrausch's law. Kohlrausch's law, strong electrolyte oda limiting molar conductance graphically கண்டுபிடிக்க முடியும். ஆனா weak electrolyte oda limiting molar conductance graphically கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நமக்கு Kohlrausch's law ஓட requirement வருது. Kohlrausch's law என்ன சொல்றாங்கன்னா, the limiting molar conductance of a weak electrolyte is the sum of the limiting molar conductance of its cation and anion சொல்றாங்க. அதான் Kohlrausch's law. Yes, பசங்களா? Yeah. So we are moving to the final chapter, chemical kinetics. Chemical kinetics என்ன சொல்றாங்க? ரியாக்ஷனோட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் பத்தி டிஸ்கஸ் பண்ற சாப்டர் தானே chemical kinetics. So இந்த chemical kinetics சாப்டர்ல கன்சிடர் a general equation. இந்த general equation கன்சிடர் பண்ணா நீங்க இங்க ரேட் எப்படி எழுதலாம் பாருங்க. இந்த ஒரு general equation பேஸ் பண்ணி rate can be written as rate is equal to, பசங்களா இங்க reactant A இருக்கு, B இருக்கு, ப்ராடக்ட் சி இருக்கு, டி இருக்கு. ஸோ நீங்க ஏ பி சி டி இவங்களை எல்லாம் வச்சு ரேட்டு சொல்ல முடியும். ஆனா ரியாக்டன்ட் டைம் போக போக குறையுதா, அதனால அதோட ரேட் எழுதும்போது மைனஸ் சிம்பிள் போட வேண்டி இருக்கு. அண்ட் அந்த கோஎஃபிஷியன்ட் பாருங்க, கோஎஃபிஷியன்ட் ஏ ஸ்மால் ஏ அதை நீங்க இங்க போட்டுதான் ஆகணும். ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்க எந்த ஸ்பீஷீஸை வச்சு ரேட்டை கண்டுபிடிச்சாலும் ரேட் ஈக்குவல் ஆகணும்ல. அதை ஈக்குவலைஸ் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும்? ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்டால ரேட்டோட அந்த டினோமினேட்டர்ல ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட போடணும் பசங்களா. இப்போ இதே மாதிரி நீங்க பியை வச்சு சொல்லுங்க. பியும் ரியாக்டன்ட் தானே, ஸோ பியும் குறையும் தானே, அப்ப நெகட்டிவ் சைன் போடணும். இப்போ பியோட கோஎஃபிஷியன்ட் யாரு? பியோட கோஎஃபிஷியன்ட் ஸ்மால் பி, அது இங்க டினோமினேட்டர்ல போடணும். this will be equal to, இனி ப்ராடக்ட் வச்சு சொல்ல முடியுமா? முடியும். ப்ராடக்ட் வச்சு சொல்லலாம். ப்ராடக்ட் யாரு? சி வச்சு சொல்லுங்க. ப்ராடக்ட் டைம் போக போக கூடுதா, அப்ப அதுல நாம எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் போட வேண்டாம். ஏன்னா எப்பவுமே வேல்யூ பாசிட்டிவா தான் வரும். ஸோ டி ஆஃப் சி டிவைடட் பை டிடின்னு மட்டும் போட்டா போதும். கோஎஃபிஷியன்ட் போட்டுக்கோங்க டினோமினேட்டர்ல. புரியுதா? Finally, d of d divided by dt, coefficient என்ன? small d. புரியுதா பசங்களா? So this is rate of the reaction. நீங்க ரியாக்டன்ட் வச்சும் ப்ராடக்ட் வச்சும் எப்படி வேணாலும் நீங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதலாம். எல்லா விதத்துல நீங்க ரேட் கண்டுபிடிச்சாலும் வேல்யூ வந்து ஈக்குவலா தான் இருக்கும். பட் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? கோஎஃபிஷியன்ட்டை டினோமினேட்டர்ல வைக்கணும், டிவைட் பண்ணணும். ஓகே. ஆனா ரியாக்டன்டோட ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் அது மட்டும் கேட்டா, இல்லாட்டி ப்ராடக்டோட ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு கேட்டா நீங்க அந்த கோஎஃபிஷியன்ட்டை வச்சு டிவைட் பண்ண வேண்டாம். ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேட்கும்போது தான் கோஎஃபிஷியன்ட் வச்சு டிவைட் பண்ணணும். ஓகே. அண்ட் தெர் இஸ் அ ரேட் லோ. பாருங்க பசங்களா, ரேட் லோ, ரேட் இஸ் ஈக்குவல் டு கே ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். இதான் ரேட் லோ. வாட் இஸ் ரேட் லோ? ரேட் லோ இஸ் an expression which connect the rate of the reaction and concentration of the reactant. இப்போ இந்த concentration of the reactantக்கு பவர்ல இங்க m இங்க n எல்லாம் இருக்குல்ல, அந்த m stands for order of the reaction with respect to reactant A. n stands for order of the reaction with respect to the reactant B. அப்போ டோட்டல் ஆர்டர், ஓவரால் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டா சம் எடுத்தா போதும், m plus n. ஓவரால் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு m plus n. எஸ் பசங்களா. அண்ட் நம்ம சிலபஸில் மெயினாக ஜீரோ ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் நமக்கு படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதனால இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஜீரோ ஆர்டர்லையும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்லையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரேட் ஈக்குவேஷன் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து எதுக்காக இப்படி போட்டிருக்குன்னு தெரியுமா? ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷனுக்கு மேட்ச் ஆகுது. y is equal to mx plus c. புரியுதா? அப்போ நீங்கள் y ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A, எக்ஸ் ஆக்சிஸில் டைமை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணால் நெகட்டிவ் ஸ்லோப்பு கிடைக்கும். இல்லை இதை வந்து நீங்கள் இப்படியும் கொஞ்சம் என்ன பண்ணுறது, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்படி எழுதலாம். எப்படி எழுதலாம்? KT is equal to initial concentration A0 minus concentration at time t AT. இப்படி எழுதலாம். Or we can also write K is equal to initial concentration A0 minus concentration at time t divided by time. இப்படி எல்லாம் எழுதலாம். புரியுதா? ஸோ எல்லாமே ஒன்று தான். நீங்கள் ஏதாவது ஒரு இக்குவேஷன் கம்ஃபர்டபுளான ஒரு இக்குவேஷனாக படித்தா போதும்.
இது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஆர்டரில் வந்து இது எல்என் போட்டிருக்காங்க, நேச்சுரல் லாகரிதத்தில் போட்டிருக்காங்க இப்படி. ஸோ இது y, இது வந்து mx, இது வந்து c. அகெயின் ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். அப்போ நீங்கள் கிராஃப் ப்ளாட் பண்ணலாம். இல்லை இங்கே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக நியூமரிக்கல்லாம் பண்ணும்போது நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன தெரியுமா? k is equal to 2.303 by t into log initial concentration divided by concentration at time t. இப்படி எழுதலாம். This is initial concentration, this is concentration at time t. ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் கம்ஃபர்டபுளாக படிச்சுக்கலாம். ரெடியா? அண்ட் இதே மாதிரி ஹாஃப் லைஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இனிஷியலி இருந்த கான்சன்ட்ரேஷன் 50% கன்சியூம் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதுதான் ஹாஃப் லைஃப். ஸோ ஹாஃப் லைஃபோட ஃபார்முலா ஜீரோ ஆர்டரில் என்ன? டி ஹாஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா A0 டிவைடட் பை 2K. வாட் இஸ் A0? A0 இஸ் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனோட ஹாஃப் லைஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். புரியுத பசங்களா? இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் மாறினா ஹாஃப் லைஃப் மாறும். எங்க? ஜீரோ ஆர்டர்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல பாருங்க, டி ஹாஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693 by k தான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல ஹாஃப் லைஃபுக்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை. இன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஹாஃப் லைஃப் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். கிளியரா? ரெடியா? புரியுதா? Arrhenius equation. Arrhenius equation எதுக்காக படிக்கிறோம்னா டெம்பரேச்சரும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் இடையில என்ன சம்பந்தம், அதுதான் இந்த Arrhenius equationல நாம மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ Arrhenius equation பாருங்க, ln k is equal to, or you can write, okay, ln k is equal to ln a minus ea by rt. இப்போ இதை வந்து நீங்க LOG மாற்றும் போது என்ன ஆகும்? 2.303 வரும்ல. ஸோ இட் கேன் பி log k is equal to log a minus ea divided by 2.303 rt. கிளியரா பசங்களா? இப்படி நீங்க இதை வந்து அப்போ நீங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் கூட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸ்ட்ரைட் லைன் கூட கம்பேர் பண்ணும்போது இது y ஆகும், இது c வரும், இது mx வரும். அப்போ இதுல x யாரு? x வந்து 1/t. 1/t வந்து x. ஸ்லோப் யாரு? ஸ்லோப் மைனஸ் EA by 2.303 ஆறு தான் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப். இது இன்டர்செப்ட், இது y ஆக்சிஸ். ஸோ Arrhenius equation பேஸ் பண்ணியும் கிராஃப் கேட்பாங்க. நான் ஏன் கிராஃப் பற்றியும் சொல்கிறேன்னா, ஃபார்முலாஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபார்முலாஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸும் இருப்பாங்க, கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸும் இருப்பாங்க. 12th பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 3 சாப்டர் தான் இருக்கு, சொல்யூஷன், கைனடிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. அதுல கிராஃப் பேஸ்டு கொஸ்டின் அதிகமா இருக்கிறது கெமிக்கல் கைனடிக்ஸ்ல தான். அதனால கெமிக்கல் கைனடிக்ஸோட ஒவ்வொரு கிராஃபும் இம்பார்ட்டன்ட். வெதர் இட் கேன் பி ஃப்ரம் ஜீரோ ஆர்டர் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆகட்டும், ஹாஃப் லைஃப் ஆகட்டும், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஆகட்டும், டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆகட்டும், எஃபெக்ட் ஆஃப் த கேட்டலிஸ்ட் ஆகட்டும், எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, கிளியர்? தென் 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வரும்ல. அப்போ நீங்கள் இதே ஈக்குவேஷனை கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் எழுதும்போது 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். அப்போ நீங்கள் இப்படி எழுதலாம், இதை வந்து இப்படி எழுதலாம், log k2 by k1 is equal to EA divided by 2.303 R into 1/T1 minus 1/T2. இப்படி எழுதலாம். 2 டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் 2 டிஃப்ரெண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் கூடுனா ரேட் கான்ஸ்டன்ட்டும் கூடும். ஓகே, அண்ட் there is a topic, there is a heading called temperature coefficient. என்ன சொல்றாங்கன்னா, for every 10 degree rise in temperature the rate constant gets doubled. என்ன சொல்றாங்க? for every 10 degree rise in temperature, ஒரு 10 டிகிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுது, அப்படின்னா ரேட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு பேர் தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். பசங்களா ரெடியா? ஸோ இப்போ இந்த செஷன்ல நான் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், என்னோட எய்ம் வாஸ், நீங்கள் 12th ஆரம்பிச்சிருக்கோம், 12th வந்து ஃபர்ஸ்ட் 3 சாப்டர் தான் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்காங்க. ஸோ நிறைய தியரி படித்தா கூட அந்த சாப்டர்ல இருந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியாது. ஏன்னா தியரியை விட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலிருந்து போர்டு எக்ஸாம் ஆகட்டும், CBSE போர்டு எக்ஸாம் ஆகட்டும், வெதர் இட் இஸ் NEET ஆர் JEE ஆகட்டும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரினா மோர் எங்கிருந்து கேட்பாங்க? நியூமரிக்கல் கேட்பாங்க. ஆனால் தியரியை ஸ்கிப் பண்ண முடியாது, தியரி படித்து தான் நியூமரிக்கலும் பண்ணணும். ஸோ அதனால அந்த நியூமரிக்கல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையானது ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலா மொத்தமாக இந்த டிஸ்கஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கெல்லாம் கிராஃப் வருது அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் டுகெதர் இந்த செஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ஸோ இப்போ நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி
டீப்பான கான்செப்ட் 11th ஆகட்டும் 12th ஆகட்டும், நீங்கள் நீட் ஜேஇ ரிப்பீட்டர் ஆகட்டும், யார் வேணாலும் ஆகலாம். பட் இந்த மாதிரி டீப்பான கான்செப்டுவலாக படித்தா தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்ண முடியும்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா லாஸ்ட் முடிஞ்ச நம்ம நீட் 2025 நிலைமை என்ன? கான்செப்டுவலாக கேட்டிருக்காங்க, டீப்பாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் டீப்பாக கேட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு. அந்த பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி முன்னாடியெல்லாம் எப்படி இருந்தது, ஒரு 10 வருஷம் முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததோ அந்த ஒரு ஸ்டைலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நாம் இப்போ இருக்கிற இந்த ட்ரெண்டு ஒரு 3 to 4 years இப்படியே போகும்னு நாம் ஜட்ஜ் பண்ணணும். ஏன்னா அப்படி தான் ஒரு ட்ரெண்ட் ஆரம்பித்தா ஒரு 3 to 4 years ஆகுது அதே ட்ரெண்டு ஃபாலோ ஆகும். ஸோ அதனால் நாம் மேலோட்டமாக படித்ததுனால பிரயோஜனம் இல்லை. நீங்கள் போர்டு மட்டும் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும், இல்லை நீங்கள் போர்டு முடித்த உடனே நீட் ஜேஇ மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க ஆனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்? டீப்பாக படிக்கணும், கான்செப்டுவலாக படிக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்தில், ப்ராப்பரான அப்ரோச்சில் ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் பெருசாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்காது. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஆனால் அது ஸ்மார்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவை என்ன? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்க. ஆனால் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணணும்னா அங்கே ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் தேவை. ஸோ அந்த ப்ராப்பர் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு சைலத்தால் முடியும் பசங்களா. ஸோ சைலம் என்ன ஆரம்பிச்சிருக்கு இந்த வருஷம் ஸ்பெஷலாக புதுசாக எக்ஸ்க்ளூசிவ் என்ன ஆரம்பிச்சிருக்குன்னா, சைலத்தோட கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 சென்டர்ஸ்லையுமே ஆஃப்லைன் பேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்லைன் பேட்ச், தட் இஸ் கால்டு தலா ப்ரோ பசங்களா. ஸோ அந்த தலா ப்ரோ கிளாஸ் ஆரம்பிக்குது. எப்போ இருந்து ஆரம்பிக்குது? கிளாஸோட டைமிங் என்ன? நீங்கள் டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு போகலாம். ஸோ இது எங்கே இருந்துக்கு பசங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும்? கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சைலத்தோட ஹைபிரிட் சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த ஆக்சஸ் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஆஃப்லைனில் படிக்க முடியாத சிச்சுவேஷன் ஆகலாம். பட் உங்களுக்கு குவாலிட்டியான கண்டென்ட் ஆன்லைனில் கிடைச்சாலும் பரவாயில்ல சார், நாங்கள் குவாலிட்டியான கண்டென்ட், குவாலிட்டி மெட்டீரியல், குவாலிட்டி ஃபேக்கல்ட்டிஸ் நல்லா லெக்சர் டெலிவர் பண்ணுறாங்க. டெய்லி கிளாஸஸ் ரெகுலராக நடக்குது, வித்தவுட் எனி பிரேக் கரெக்டாக போகுது. சிலபஸ் சீக்கிரமே முடிக்குது, ரிவிஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி 12th முடிச்ச உடனே கிராஷ் ப்ரோக்ராம் ஆக்சஸ் கிடைக்குது, மாடியூல் எக்ஸாம் நிறைய கிடைக்குது, மாக் டெஸ்ட் நிறைய கிடைக்குது. அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிஸ்டம், சிங்கிள் எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேக்கேஜ் தான் நம்ம தளபதி பேட்ச். ஓகே பசங்களா. ஸோ 12th படிக்கிற பசங்களுக்கு 12th படிச்சுக்கிட்டே 11th இம்பார்ட்டன்ட் சாப்டரும் ரிவைஸ் பண்ணிட்டு 12th முடிச்ச உடனே போர்டு எக்ஸாம் கூடவும் இருப்பேன். போர்டு எக்ஸாம் முடிச்ச உடனே கிராஷ் ப்ரோக்ராம், அதுவும் ஃப்ரீ ஆக்சஸ். சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராமும் ஃப்ரீ ஆக்சஸ். ஸோ நீங்கள் இதே வருஷம் 12th முடிச்சு அதே வருஷத்தில் நீட்டும் கிராக் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் உங்களுக்கு தேவைன்னா உங்களுக்காக தான் நம்ம தளபதி பேட்ச் இருக்குது. ஸோ தளபதி பேட்சோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் உடனே அட்மிஷன் எடுங்க பசங்களா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம். இந்த டைமில் நம்ம கோட்டை விட்டோம்னா பிரச்சனை ஆகிடும். ஓகே, டைம் போக போக ப்ரெஷர் ஏறிடும். ஏன்னா கிளாஸஸ் ஆரம்பிச்சிருக்கு, பேக்லாக் வந்துடும். பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் என்ன ஆகும்? டெய்லி அங்கே கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம லேட்டாக ஒரு 1 month அப்புறம் ஜாயின் பண்ண என்ன ஆகும்? நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க 1 month அப்புறம், 2 months அப்புறம் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது முன்னாடி இருக்கிற செஷன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்து முடிக்கிறதுக்கு டைம் ஆகும். அது உங்களோட சிஸ்டமேட்டிக்கான அந்த அப்ரோச்சை தடை போடுவாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமை வரக்கூடாது. ஸோ அதனால் உடனே ஆரம்பிங்க, உங்களோட ப்ரிப்ரேஷனை ரைட் டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே பசங்களா. இதே மாதிரி தலா ப்ரோ நான் சொன்னேன்ல ஆஃப்லைன், அதே மாதிரி தளபதிக்கு என்ன இருக்குது? ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இந்த 3 ஹைபிரிட் சென்டருக்கு பக்கத்துலேயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? வீக் டேஸ்லேயே ஸ்கூல் முடிச்சுக்கிட்டே போய் நீங்கள் டியூஷன் அட்டென்ட் பண்ணலாம். அந்த டியூஷன் எப்படின்னா உங்களோட போர்டு எக்ஸாமுக்கும் அதே மாதிரி உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாஸ் டைமிங்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. எஸ் அதோட ஷெட்யூல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. யூ கேன் கோ த்ரூ இட். நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ கோ த்ரூ இட், நோ ப்ராப்ளம். அண்ட் பசங்களா, ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம சைலத்தோட மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கோர்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது, எல்லாரும் என்ன சார் எப்போ சார் கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படி ஆர்வமாக கேட்டுறது சைலத்தோட ரிப்பீட்டர் கோர்ஸ். அதான் சைலத்தோட மோஸ்ட் என்ன சொல்கிறது பெஞ்ச்மார்க் கோர்ஸ். ஸோ சைலத்தோட அந்த ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸோட பேர் தான் வெட்ரி நீட். இட்ஸ் அன் ஆன்லைன் ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சைலத்தோட வெட்ரி பேட்ச் ஆக்சஸ் பண்ணலாம் பசங்களா. கரெக்டாக கிளாஸ் இருக்கும். சிஸ்டமேட்டிக்காக போர்ஷனை ஒரு 6 months மொத்தம் 11th and 12th சிலபஸ் முடிச்சதுக்கப்புறம் 3 months ப்ராப்பர் ரிவிஷன், அதுக்கப்புறம் 1 month 2 month
மாக் டெஸ்ட் இருக்கும், நிறைய கிரேட் இந்தியன் பேட்டில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அண்ட் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, லாஸ்ட் இயர் வந்து நீட் எக்ஸாமோட பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதுனால நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக கொஞ்சம் லெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதும்போது இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு நிலைமையில வந்து நம்ம எல்லாமே லெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பண்ணணும், உடனே ஜாயின் பண்ணணும். 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உடனே நம்ம வெற்றி பேட்ச்க்கு அட்மிஷன் எடுங்க. இல்லை நீங்கள் ஆஃப்லைன் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில், திருச்சியில், திருநெல்வேலியில் இந்த 3 இடத்துலையும் நமக்கு ஹைப்ரிட் ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குது பசங்களா. ஸோ அங்கே நீங்கள் ஆஃப்லைன் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் வெற்றி பேட்ச் இஸ் ஆன்லைன் அண்ட் திஸ் இஸ் அவர் ஆஃப்லைன் பேட்ச். ஆஃப்லைன் பேட்சோட டீட்டெயில்ஸ் தான் இந்த ஸ்லைடில் இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குது, 25th May. அதே மாதிரி வெற்றி பேட்சில் கிளாஸும் அப்போ தான் ஆரம்பிக்கும். எஸ், சேம் டைமில் ஆரம்பிக்கும். ஓகே, அட்மிஷன் கிளாஸும் ஸ்டார்ட் வந்து May 25th ஆரம்பிக்குது பசங்களா. ரெடியா? எஸ், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. எப்போ நம்ம சிலபஸ் முடிக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதில் இன்க்ளூடடாக இருக்குது, அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. எத்தனை எக்ஸாமினேஷன் இருக்குது பாருங்கள். மந்த்லி எக்ஸாம் இருக்குது, கிரேட் இந்தியன் பேட்டில் இருக்குது, ஃபுல் டாபிக் மோக்கு வரும், வீக்லி அசஸ்மெண்ட் டெஸ்ட் வரும், கிராண்ட் டெஸ்ட் வரும், ஆல் இந்தியா டெஸ்ட் சீரிஸ் வரும். ஸோ எக்ஸாம் எழுதி உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதும்போது ஓகே இது வந்து இன்னொரு மாக் டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். கேஷுவலாக போய் நீங்கள் எழுத முடியும் பசங்களா. எஸ், ஓகே. அண்ட் வி ஹாவ் ரெகுலர் மீட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. பேரண்ட்ஸ் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரோக்ரஸ் வந்து நம்ம அவங்க கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது பசங்களா. ஸோ சைலத்தோட மொத்தம் கோர்சஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ஒரே ஸ்லைடில் பார்க்கணுன்னா, வி ஹாவ் MAARA NEET. This is a offline repeater program for NEET students. And we have Thala Pro offline for 11th student. VETRI NEET repeater students NEET-க்காக ஆனால் ஆன்லைனில். Thalapathy Pro ஆஃப்லைனு 12th படிக்கிற பசங்களுக்கு, Thalapathy ஆன்லைன் 12th படிக்கிற பசங்களுக்கு. ஓகே, ஸோ ஆன்லைன் கோர்சஸ் என்னென்ன, இது ஆன்லைன், அப்புறம் இது ஆன்லைன், இது ரெண்டும் ஆன்லைன். ஆஃப்லைன் என்ன, இது ஆஃப்லைன், இது ஆஃப்லைன், இது ஆஃப்லைன். ரெடியா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா பாருங்கள். லாஸ்ட் இயர் ரிசல்ட் எல்லாம் இதுக்கு மேலே நம்ம என்ன பேசணும், ஜேஇ ரிசல்ட், இது ஜேஇ ரிசல்ட், அதே மாதிரி லாஸ்ட் இயர் நீட் ரிசல்ட் எல்லாம் நம்ம வந்து இங்கே பாருங்கள். மார்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் நான் சொல்லணும்? ஓகே பசங்களா. ஸோ எனி என்கொயரி நீங்கள் இப்போ கோர்ஸில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லாட்டி கூட உங்களுக்கு நீட் ரிலேட்டடா, ஜேஇ ரிலேட்டடா, இல்லாட்டி உங்களோட போர்டு எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால் 8129000700 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பேசுங்க, எக்ஸ்பர்ட் கூட பேசுங்க பசங்களா. அண்ட் நல்லபடியாக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ஓகே, உங்களோட ஒரு புது அகாடமிக் இயர் இது. ஸோ இந்த வருஷத்தை நீங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட அகாடமிக் லைஃப்லேயே வந்து இந்த பெஸ்ட் இயராக இந்த வருஷம் மாறட்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக படிங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே, போர்டு எக்ஸாம் ஆகட்டும், நீட் எக்ஸாம் ஆகட்டும், நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. நாம் சரியாக ப்ரிப்பேர் பண்ணால், நம்ம சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக கன்சிஸ்டண்டாக ஹார்ட் பண்ணா நமக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்ல எப்பவுமே படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். உங்க கூட சைலம் எப்பவுமே கூட இருப்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.